அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால ஏற்பட போற பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. சனி பகவானோட வக்ர சஞ்சாரமானது ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 4.5 மாதம் அவர் வக்ரகதியிலேயே சஞ்சரிப்பாருங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே அவரோட சஞ்சாரம் நேர்கதியில் இருக்குங்க. சனி பகவான் ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதியாக வர்றாருங்க. 9வது ஸ்தானத்துக்கும் 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்து 10வது ஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறாருங்க. இந்த அமைப்பானது எதை சுட்டி காட்டுதுன்னா, தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தொழில் வளர்ச்சி ஒரு வேகம் எடுக்குங்க. அதே போல தாங்க வருமானத்துக்கும் எந்த குறைவு இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க. நீங்களே ஆச்சரியப்படுற வகையில் நிறையா பாசிட்டிவான விஷயங்களை தொழிலில் சந்திப்பீங்க. சனி பகவான் இந்த 2 வருஷத்தில் கொடுக்க முடியாததை 4.5 மாதம் வக்ர சனி காலத்திலேயே உங்களுக்கு கொடுப்பாருங்க. அந்த அளவுக்கு வேகத்தோட ரிஷபராசிக்கு செயல்படுவாருங்க. அதனால் நல்ல திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்கள பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வருங்க. அதனால் தயங்காத புதிய பொறுப்புகளை எடுத்துக்குங்க. அது உங்களுக்கு அதிக சம்பளத்தையும் உயர் பதவிகளையும் பெற்று தருங்க. பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கடின உழைப்பை எதிர்பார்ப்பாருங்க. அது மட்டும் இல்லாத தொழில் விஷயங்களையாகட்டும் உத்தியோகத்திலேயாகட்டும் ரொம்ப நேர்மையை கடைபிடிக்கணுங்க. இந்த காலகட்டங்களில் சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அது உங்களோட பர்சனல் யூஸுக்காக இருக்கலாம், இல்லை தொழிலுக்காக இருக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலம் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அது விவசாய நிலமாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்காக சைட் வாங்குறதா கூட இருக்கலாங்க. ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கி அதில் பில்டிங் கட்டி தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணுற கூட வாய்ப்புகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத வீடு மாற்றக்கூடிய அமைப்போ இல்லை புது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. ஆக மொத்தத்தில் வர்ற வருமானத்தில் பெரும் பகுதியை நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இதில் ஏற்படுங்க. நிறையா பயணங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. வெளியூர் வெளி மாநில பயணங்கள், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட ஏற்படலாங்க. ஏதோ ஒரு வகையில் தொழிலுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க வக்ரபெற்ற சனி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோக மாற்றம் சில பேர்த்துக்கு ஏற்படலாங்க. டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் நடக்கிறது, ப்ராஜெக்டில் ஒரு சேஞ்ச் நடக்கிறது, கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இது போன்ற வகையில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அதற்கு அடுத்ததாக திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல வரன் கைகூடி வர்றதுக்கான சூழல்களும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் சில கசப்பான சம்பவங்களை கடந்த காலங்களில் சந்திச்சிருக்கலாங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடோட பழச கிளறாத இருந்தோன்னா குடும்ப ஒற்றுமை மேலோங்குங்க. அமைதியான சூழல்களும் நிலவுங்க. சனி பகவான் வக்ர அடைகிறதுனால கொடுக்குற நட்பலன்கள் எல்லாம் இப்போ பார்த்தோங்க. எந்த ஏரியாலையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. தந்தையாரோட சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழல்கள் இருக்குங்க. அதனால் அதையும் கொஞ்சம் நாசூக்காக தவிர்த்துக்கணுங்க. அதே போல தாங்க தந்தை வழி உறவுகள் கூடவும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. 9ஆம் அதிபதியாக இருந்து சனி பகவான் வக்ரம் பெறதுனால அதிர்ஷ்டம் எந்த வகையிலையும் உங்களுக்கு கை கொடுக்காதுங்க. நீங்கள் தான் உங்களுக்கு கை கொடுத்துக்கணுங்க. அதற்கடுத்ததாக வேலை பளுவும் அலைச்சல்களும் தேவையற்ற பயணங்களும் அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் கூடுங்க. அதே போல தாங்க உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் மன ஆரோக்கியத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாது குடும்பத்தாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்தணுங்க. குடும்பத்தார்னு சொல்கிறது தாய் தந்தை அப்புறம் லைஃப் பார்ட்னருங்க. அதற்கு அடுத்ததாக நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்களோட ஆலோசனை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த பெரிய முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாமே கோச்சார பலன்கள்ங்க. கோச்சாரத்தில் வர்ற சனி பகவான் வக்ரம் பெற்றா என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறத பார்த்தோங்க. இந்த கோச்சார கிரகங்களோட தாக்கம் 10லேருந்து 20% வரைக்கும் இருக்கலாங்க. அதுலேயும் நம்ம ஜாதகத்தின்படி நடக்கிற தசாபுத்திகள் நல்ல தசாபுத்தியாக அமைஞ்சிருந்தா இந்த கோச்சார கிரகங்களோட பாதிப்புகள்லாம் வெகுவாக குறைஞ்சிருங்க.
மீண்டும் நல்லதொரு பதிவுல சந்திக்கலாங்க. நன்றி.